ஹாய் கைஸ், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சீதாராமன் பேசுகிறேன். ஸோ நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வெரி நியூ டு சோஷியல் மீடியா. ஸோ எனக்கு இந்த மாதிரி கேமரா முன்னாடி வீடியோட பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஸோ this channel is all about legal concepts and upgoing legal trends, what is happening in the society and what kind of things are going on with the legal field. Whether you are a law student or a law graduate, like you are a practicing advocate or you are a corporate advocate, you can get to know a lot of things that is current affairs in the concept of legal. Okay, so first thing first video. So ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் இஸ் டிஜிட்டல் மீடியா பாலிசி 2024. ஸோ நிறைய பேருக்கு இந்த டிஜிட்டல் மீடியா பாலிசி 2024னா என்னன்னே தெரியாது. இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து கவர்மெண்ட் வந்து எனாக்ட் பண்ண பாலிசி. ஸோ இது உத்தரப்பிரதேஷில் மட்டும்தான் இருக்குது. பட் கூடிய சீக்கிரமே எல்லா ஸ்டேட்டுக்கும் வரக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியா பாலிசி இது. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த டிஜிட்டல் மீடியா பாலிசிலன்னா, இதுக்கு நான் வந்து இந்த யூடியூப் அண்டு இதுக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்கெலாம் வந்து வெரி நியூ. பட் நிறைய பேர் ஆல்ரெடி ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஃபிகர்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இது வந்து ரொம்ப பேடு, இந்த ஆக்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து இது பண்ணுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆஸ் அன் அட்வொகேட் என்னோட இது வந்து they have understood the concept of this policy wrongly. So first thing first, so இதில் இருக்கிற good things is government is now paying influencers and social media persons, and they are giving an opportunity to earn up to 8 lakhs per month. First thing, minimum of 2 lakhs and maximum of 8 lakhs per month. ஸோ இது வந்து 4 பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் வருது. One is X, one is Instagram, one is Facebook, and another one is lastly YouTube. ஸோ இதில் யூடியூப்பில் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து டிபெண்டிங் அப்பான் தேர் ஃபாலோவர்ஸ் 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதத்துக்கு. மினிமம் ஆஃப் 2 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதத்துக்கு. ஸோ இது வந்து இதோட குட் திங்ஸை தான் நம்ம பேசுகிறோம். ஸோ என்னோட தனிப்பட்ட முறையில் ஆஸ் அன் அட்வொகேட்டாகவும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் பர்சனல், எனக்கு என்ன இந்த ஆக்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து மேக்ஸிமம் இந்த ஆக்ட் மூலமாக கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், அதாவது நிறைய பாலிசிஸ் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். பட் நிறைய பேருக்கு அந்த பாலிசிஸ் தெரியாது, நிறைய பெனிஃபிட்ஸ் தெரியாது. பட் இது மூலமாக ஆக்சுவலி ஐ திங்க் இந்த டிஜிட்டல் மீடியா பாலிசி மூலமாக ஐ திங்க் உங்களோட பாலிசிஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். பிகாஸ் முன்னாடி வந்து ரேடியோ, டிவி அந்த காலம்லாம் போய் இப்போ வந்து சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா காலத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால அது ஒரு திங். செகண்ட்லி, இதுக்கான ஒரு இதுவும் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுது. இட் டசன்ட் மேட்டர் if you're a social media influencer right now, you can always start up and you can get your followers and you can start working for the government, working in hand with the government. So இதில் ஒரு மெயினான இது வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் those kind of people will work in hand to hand with government. So அது வந்து I think it's a good thing for our government and for people also. So that is checks and balances இருக்கும் between governments and people. So that is what I'm trying to say. And moreover, இதில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து இது பண்ணுது. ஸோ வந்து இது வந்து நாட் குட் அந்த மாதிரி. பட் ஆனால் ஆல்ரெடி நிறையா சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் வந்து இந்த ஆக்ட் வந்து நெசசரி அண்ட் இட் இஸ் பவுண்ட் டு பி லீகல் ஒன்லி. இதோட லீகாலிட்டியை வந்து செக் பண்ணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லேருந்து வந்த பாலிசி இது. வாட் எவர் இஸ் செட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தட் இஸ் ஸ்டேட்டட் ஹியர். ஸோ இதை வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஐ திங்க் தே ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு deviate from what it is written in the policy. ஸோ இதில் நிறையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லீகல் ஆக்ஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் எதிராக பேசினாலே லீகல் ஆக்ஷன்? டெஃபினெட்லி நோ.
அந்த மாதிரி எந்த விதமான சட்டமும் இதில் இல்லை. ஸோ லீகல் ஆக்ஷன்னு இந்த பாலிசியில் சொல்கிறது என்னன்னா, ஆன்டி நேஷ்னலாக பேசினா, நீங்கள் கவர்மெண்ட் சரியில்லைன்னா கவர்மெண்ட்டை பற்றி பேசுறது, ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ப்ராப்ளம் வித் இட். ஆன்டி நேஷ்னலாக தேசத்துக்கு எதிராக பேசுறதோ இல்லை டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதோ அது சரியா ரைட்டான்னு ஃபேக்ட்ஸ் செக் பண்ணாமல் யூ கேன் கிவ் அ டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட், ஆர் யூ கேன் டார்கெட் சம் government officials or government people giving a statement like that, that might be up for consequences, legal consequences. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து இது ஆல்ரெடி ஐடி ஆக்ட்ல சொல்லியிருக்கு. ஐடி ஆக்ட் பல வருஷமா நடைமுறையில் இருக்கு. ஸோ அதோட லீகாலிட்டியை செக் பண்ணணும், இதை செக் பண்ணா. ஸோ ஐ டோன்ட் திங்க், ஐ திங்க் மெனி பீப்புள் ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் ஆக்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங். இதுல கான்ஸுங்கிறது மெயினா இந்த லீகல் ஆக்ஷன்ஸ் தான் ஒன்று. செகண்ட்லி வந்து இதுல கான்ஸுங்கிறது, இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் சே ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ், ஸோ ஐ எம் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், லெட்ஸ் ஜஸ்ட் சே ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, ஐ எம் நாட் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், பட் லெட்ஸ் ஜஸ்ட் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ எம் working in hand with the government by like promoting their policies and those kind of things. But இதுல கான் நான் பார்க்குற வரைக்கும் கவர்மெண்ட் வாட் எவர் தே ஆர் சேயிங் வி ஹாவ் டு போஸ்ட் இட். ஸோ அதுலேருந்து இஃப் வி டீவியேட், இஃப் வி டூ சம் பிரீச் ஆன் தட், லைக் லெட்ஸ் ஜஸ்ட் சே தே told us to put four posts, but we put three posts, those kind of things, I think there will be some consequences, there will be some to and fro negotiations between the influencers and the government. I don't know how the government is going to like have an approach on this. I don't know how the social media influencer is going to have an approach on this. Like most probably when it comes on all the states and particularly our state, then I think maybe we might get to know. அண்ட் என்னோட பர்சனலான ஒப்பீனியன்ல இது வந்து கான்னு சொன்னா, எலெக்ஷன் சமயத்துல ரூலிங் பார்ட்டி மைட் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் தேர் பாலிசிஸ் வித் திஸ் டிஜிட்டல் மீடியா பாலிசி. பட் அது நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம எலெக்ஷன் சமயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எலெக்ஷன் சமயத்தில் ரூலிங் பார்ட்டி மைட் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் their policies and agendas through this policy. That is one thing. ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் மீடியா பாலிசியில் சொல்லியிருக்கிறது. இப்போதான் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இது உத்தரப்பிரதேஷில் மட்டும்தான் இருக்கு, பர்டிகுலர்லி ஃபார் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் who are within the purview and governing law of Uttar Pradesh. Outside of Uttar Pradesh person will have no effect by following this law. But anyways, இது வந்து கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் வந்ததுன்னா I think this will be a good policy for everyone. And moreover, finally, I think this digital media policy is going to help a lot on another scenario. So that is in the digital media policy, I think there will be some governing body for this. So and the governing body maybe can govern the digital media platforms, like அவங்க சொன்ன அந்த 4 platform, I think they might govern, they might take out some obscene contents, fraudulent transactions and fraud accounts. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கவர்னிங் பாடி வந்ததுன்னா இது படுத்துறதுக்கு ஐ திங்க் மக்களுக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. It's my personal opinion. There is no mentioning of any governing body in that policy, but I think that is the only way to make this policy work. Otherwise, government will not have any checks and balances towards social media influences and vice versa. So I think that's it. So I am very new to this YouTube, showing my face and talking to you guys, but if you guys like it, please do subscribe and support me. So please, I'll keep you guys updated in regular contents. Also share me some ideas if you know me guys. Thank you.